ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கந்தன் எல்லாரையும் நலமுடன் வச்சுருப்பாரு. அதில் எந்தவித பயமும் வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ வாழ்க்கையும் அப்படிதாங்க. நம்ம எந்த கண்ணோட்டத்தில் நம்ம வாழ்க்கையை பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்தோடைய தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். சில பேர் நம்மளை ஏளனமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, புகழ்ந்து பேசுகிறவங்களும் இருப்பாங்க. நம்ம உண்மையிலே வாழ்க்கையில் ரெண்டுத்துக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. இன்பம் துன்பம் ரெண்டுமே சமந்தான். ஆனால் நம்ம அந்த துன்பம் வரும்போது மட்டும்தான் நம்ம உண்மையான சூழலையும் சந்திக்க முடியும், உண்மையான மனிதர்களையும் சந்திக்க முடியும். கடவுள் நமக்கு துணையே இல்லைன்னு நினைக்கிறவங்கள கூட அந்த கஷ்டத்தில் கண்டிப்பாக உணர வச்சுடுவார் கடவுள். நம்ம நிறைய சில நேரம் நினச்சிருப்போம், நம்ம நல்லா இருந்தோம் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. உண்மையிலே அந்த கஷ்டத்தில் நம்மளுக்கு நிறைய யோசனைகளும் நிறைய சிந்தனைகளும், நம்ம எதனால் இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிற அர்த்தத்தையும் நம்மளுக்கு இறைவன் கண்டிப்பாக உணர்த்திட்டு தான் அந்தாண்ட போவார். அதுக்கான அடுத்த ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையை எப்படி எடுத்து வைக்கணுங்கிறதுக்கு ஒரு வழியும் காட்டி கொடுத்துருவார். கண்டிப்பாக அது முருகன் அருளால், முருகனை கும்பிட்ற ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் நடந்திருக்கும். எல்லா இறைவனும், அது எந்த மதமாக இருந்தாலும், எம்மதமும் சம்மதமுங்க. எந்த இறைவனாக இருந்தாலும் கண்ணை மூடி நம்ம மனசார அவங்கள்ட்ட வேண்டும்போது கண்டிப்பாக எந்த ஒரு தாய் தகப்பனும் தம் பிள்ளைக்கு தராமல் இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. தாமதம் ஆகுதுன்னா சிறப்பாக ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மற்றபடி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இனிமேல் நம்மளுடைய லாங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே கூட வேணாம், டியூஸ்டே உங்களுக்கு ஒரு வீடியோஸில் நானே பேசி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஏதாவது நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஒரு 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 வாழ்த்தை ஒருத்தவங்களுக்கு வாழ்த்தும் பொழுது அது பன்மடங்காக ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தவங்களை இகழும்போது அதே மாதிரி அந்த இகழ்ச்சியும் பல மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் நம்ம எண்ணத்தை சீர்படுத்திப்போம், எண்ணங்களை நல்லா வச்சுப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.